ஹாய் எல்லாத்துக்கும் குட் நைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு துணி நிறையா மதியானம் சுத்த விட்டுட்டு போயிட்டேன், காய போடலை. இதை எடுத்து உள்ளே தான் காய போடுவேன் எப்பயுமே. அதை காய போட்டுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை துணி மடிக்க வேண்டியது இருக்குது, மடிக்கணும். ஏன்னா மதியானம் நம்மளுக்கு வந்து சோறாக்குற வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. சரிங்களா? இப்போ வந்து சமையல் வேலை எதுவுமே இல்லை. அப்புறம் பாதி இது மட்டும்தான் வாழைக்காய் வந்து பஜ்ஜி போட்டேன், மீதி வாழைக்காய் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பாயாசம் இருக்கு. சாப்பாடு மட்டும் இருக்கான்னு பார்த்துட்டு சாப்பாடு மட்டும் வைக்கணும். மித்தது எல்லாமே நம்மகிட்ட இப்ப இருக்கு. சரிங்களா? சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சாப்பாடு மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு அந்த குக்கர்ல வச்சிடலாம். அதுக்கப்புறம் பொரியல் காலி, அப்பளம் காலி, சாம்பார் மட்டும் அப்படியே இருக்கு. பஜ்ஜியும் காலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பஜ்ஜி வந்து நான் பாதி தான் சுட்டேன், பாதி அப்படியே வச்சிருக்கேன். இது வந்து வேற ஒருத்தவங்களுக்காக எடுத்து வச்சேன், ஆனா அவங்க வரல. அதனால நம்ம பஜ்ஜியை போட்டுருவோம். சரிங்களா? பஜ்ஜி இப்ப சுடலாமான்னு பாக்குறேன். சுட முடிஞ்சா சுட்டுருவோம். நான் வந்து இங்கதான் படுப்பேனுங்களா, அதனால வந்து இந்த இடத்துல சிறு சிறு சிறுன்னு காத்தடிக்கும் நம்ம இங்க துணி காய போட்டோம்னா. அதனால இந்த இடத்துலயே காய போட்டு படுத்துருவேன். காலையில காஞ்சதும் காஞ்சிரும், காத்தும் வந்து 2 ஜன்னலும் ஓபன் பண்ணி வச்சிருப்போமா, நல்லா ஏசி மாதிரி அடிக்கும். சரிங்களா? நான் என்ன குளிரா இருந்தாலும் இந்த குளிர்ட்ட எடுத்து போத்திக்கிட்டு அப்படியே படுத்துக்குவேன். சரிங்களா? அது அப்படியே பழகி போச்சு. துணியை காய உள்ளே போட்டோம்னா தான் நம்மளுக்கு ஏசி மாதிரி காத்தடிக்கும். ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் போட்டு பழகிட்டேன். ஏன்னா நம்ம வாஷிங் மிஷின்லயே நம்மளுக்கு ட்ரை ஆயிடுது இல்லையா, அதனால எனக்கு தண்ணி மேல படாது. அதனால நல்லா சில்லு சில்லு ஜில்லுன்னு ஃபேன் வேற மேல இருக்கிறதுனால காத்தடிச்சுட்டே இருக்கும். அப்பதான் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். இருங்க, காய போட்டுறேன். காய போட்டுட்டு வீடியோ எடுக்கிறேன். காய போட்டுட்டேன் உள்ளே. இப்ப கீழே நான் அந்த இடத்துல படுத்துட்டேன்னா வச்சுக்கோங்க, சைட்ல இப்படி தலான்னு வச்சுக்குவேன். அந்த இடத்துல படுத்துட்டேன்னா நல்லா ஃபேன் காத்துட்டு நல்லா சிரிச்சிருன்னு அடிக்கும். சரிங்களா? அந்த ஜன்னலும் ஓபன் பண்ணி விட்டுருவேன். அடுத்தது வந்து இங்க இருக்கிற மூட்டையில இருக்கிற துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டுங்க மடிக்கணும். சரிங்களா? கட்டல்ல போட்டு மடிப்போம், இல்லை இங்கேயே வீடியோ பார்த்துட்டு மடிச்சிடலான் இருக்கேன். இதுல என்னன்னா என் துணி தான் முக்கால்வாசி இருக்கும், கால்வாசி தான் அவங்க துணி இருக்கும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு காலையில சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நம்ம துணியை மடிச்சு கொண்டு போய் பீரோக்குள்ள வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மணி 11:15 ஆகுது. இது எப்படி இருந்தாலும் மடிச்சு வைக்கும் போது எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிரும்னு வச்சுக்கோங்க. 12 மணிக்கு தான் நான் தூங்குவேன். அதுக்குள்ள சரி இதையும் மடிச்சு வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சு போயிரும் பாருங்க. அதனால ஆனா கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. இன்னைக்கு ஒரு 2 ஃபேஷியல் பண்ணேன், வீட்லயும் வேலை செஞ்சிருக்கேன், வீட்டுல சமைச்சிருக்கேன், எல்லாமே கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. சாயந்தரம் கோயிலுக்கு மட்டும் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தேன். சரிங்களா? இப்ப இதையும் மடிச்சு வச்சிருவோம். மடிச்சு வச்சுட்டு நிம்மதியா இன்னைக்கு வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோட தூங்கணும். சரிங்களா?